என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பாத்தீங்கன்னா பென்ஷன் ஸ்கீம்ஸ், ஓய்வு கால திட்டங்களை பத்தி தான் இன்னைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கா உங்களுக்கு இருக்கும். அது ஏன் ஸ்பெசிபிக்கா பென்ஷன் ஸ்கீமை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறீங்கன்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. இது இப்ப இருக்க காலகட்டங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு அவசியமான ஒரு ஸ்கீம், சேவிங் ஸ்கீம். இப்ப நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க செஞ்ச வேலைகளுக்கு பொறுத்து அவங்களுக்கு பென்ஷன் கிடைச்சிச்சு. ஆனா இப்ப இருக்க கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நம்ம கண்டிப்பா நம்ம ஃபியூச்சருக்கு நம்மளோட ரிட்டையர்மெண்ட், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ணியே ஆகணும். அப்படின்ற பார்த்தா சேவிங் ஸ்கீம், என்னென்ன சேவிங் ஸ்கீம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்ப நாங்க அதையே ரெண்டு கேட்டகரியா பிரிச்சு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு 35ல இருந்து ஒரு 40 ஏஜ் வரைக்கும் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி சேவிங் ஸ்கீம் எல்லாம் இருக்கு, அதே மாதிரி 60 வயசுக்கு மேல இருக்கவங்க அவங்க கிட்ட இருக்க அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. இதுல ஓய்வு காலத்துக்குன்னு சொல்லி சேவிங் ஸ்கீம் எல்லாம் பண்ணணுமா? பிள்ளைங்க படிப்பு செலவு இருக்கும், வீடு கட்டணும், அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு எல்லாருக்குமே இருக்கு. இதுல எப்படி நம்ம தனியா பிரிச்சு வைக்கிறது, இப்படி சேவிங் ஸ்கீம் ஓய்வு காலத்துக்குன்னு சொல்லி? இல்ல இப்ப நீங்க ஏற்கனவே நீங்க சொன்னீங்கல்ல, முன்னாடி பழைய ஜெனரேஷனுக்கு அட்லீஸ்ட் ஒரு பென்ஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்ப நிறைய பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி டீச்சர்ஸ், கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க, அந்த மாதிரிதான் நிறைய பேரண்ட்ஸ் இருந்தாங்க. இன்ஸ்பைட் அவங்க அந்த மாதிரி இருந்தாலுமே அவங்களுமே சேவிங்ஸ் பண்ணதான் செஞ்சாங்க. இப்ப இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்ஃபிளேஷன் சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம பென்ஷன் நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணணும்னு நம்ம பேசுறதே மெயினா இன்ஃபிளேஷன் ஒரு ரீசன். இப்ப இன்னைக்கு நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு அந்த ப்ராடக்ட் 100 ரூபாய்க்கு விற்காதுல்ல, கண்டிப்பா ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய். அதே மாதிரி இப்ப குழந்தைங்களை இப்ப நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது இப்ப நம்ம பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணாங்க. ஒரு சில பேருக்கு பென்ஷன் வந்துட்டு இருக்கு, ஒரு சில பேருக்கு பென்ஷன் எல்லாம் கிடையாது. பட் இப்ப நம்ம கிட்ஸ், அவங்களோட கிட்ஸா நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இப்ப பென்ஷன் வாங்குறவங்க இண்டிபெண்டா அவங்களால இருக்க முடியுது, அவங்க தேவைகளை அவங்களே எல்லாமே பண்ணிக்க முடியுது. சோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரா சேவிங்ஸ் பண்ணாதவங்க கிட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ரெண்டாவது மெடிக்கல் எமர்ஜென்சின்றது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமா மாறும். இப்போ 60 வயசுக்கு மேல நிறைய அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் வருது அப்படின்னாலே மெடிக்கல் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் தான் வரும். சோ போன ஜெனரேஷனுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் விலைவாசி எல்லாம் கம்மியா தான் இருந்துச்சு. அதே நேரத்துல கொஞ்சம் ஹெல்த்தியா இருந்தாங்க. அவங்களோட வேலைகள் உடல் உழைப்பு அதிகமா இருந்தனால அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாம அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க. வேற இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு நிறைய ஒர்க் நம்ம ஒரு லேப்டாப்ல உட்காந்தோ ஒரு கம்ப்யூட்டர்ல உட்காந்தோ ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பா என்னதான் கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் இப்ப கிட்ஸோட எஜுகேஷன் அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருந்தாலுமே ஃபியூச்சருக்கு ஆஃப்டர் ஒரு 60 இயர்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத பிளான் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப பென்ஷன் பிளானிங்ன்றது கண்டிப்பா அவசியம்ன்ற மாதிரி சொல்றீங்க. ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படின்றது கண்டிப்பா பிளான் பண்ணி தான் ஆகும். கண்டிப்பா இப்ப ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் இப்போ ஒரு ஏர்னிங் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி 2 விதமா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 40 வயசுல இருக்கிறாங்க, நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க, அவரோட கெரியர்ல ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாங்க. சோ இப்போ நம்ம ஏர்ன் பண்றோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பிளான் பண்ணி ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். இப்ப கிட்ஸ் எஜுகேஷன் அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வச்சிருக்கணும். அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு சொல்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். அதே நேரத்துல இப்ப நம்ம ஒரு 60 வயசு இப்ப ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் நெருங்கிட்டாங்க, 55 வயசு ஆயிடுச்சு. இப்போ ஒரு கார்பஸ் ஆல்ரெடி அவங்க பில் பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் வரும். ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் வரும்போது அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இப்போ ஒரு பிசினஸ் நாலேஜ் இருக்கிறவங்க, இப்ப நான் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னோட ஃபீல்ட்லயே நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். சோ எல்லாருக்குமே பிசினஸ் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சின்ன சின்ன பிசினஸ் பண்ணலாம், இப்போ ஷாப்ஸ் போடலாம், இல்ல நம்ம ஏற்கனவே ஒரு ஃபீல்டுல ஒரு ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது ரிலேட்டடா ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன் தான். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கேபிட்டல், ஒரு கார்பஸ் இருக்கு அப்படின்னா அதை வச்சு நம்ம தனியா ஒரு பிசினஸ் பண்ணி அது மூலமா ஒரு பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணிக்குவேன். நான் என்னோட எல்டர் ஏஜ்ல நான் அந்த இன்கம் வச்சு ரன் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு ஆப்ஷன். அது ஒரு நல்ல கரெக்டா பிசினஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இப்போ 75-80% ஆஃப் தி பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நான் வேலை பார்த்துட்டேன், 35 வருஷம் வேலை பார்த்துட்டேன், 40 வருஷம் வேலை பார்த்துட்டேன், இதுக்கப்புறமும் என்னால வேலை பார்க்க முடியாது,
ஸோ எனக்கு இருக்கிற பணத்தை நான் வந்து எனக்கு ஒரு ஒரு பேசிவ் இன்கமா கிடைக்கிற மாதிரி ஒரு பென்ஷனா கிடைக்கிற மாதிரி தான் முதலீடு பண்ணணும் அப்படின்றதுதான் நிறைய பேரோட ஒரு தேவையா. அது எதுல முதலீடு பண்ணா நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்ன்றதா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பேச போறோம் அப்படின்னா, இப்ப இந்தியால ப்ராப்பரா ஒரு நல்ல சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ உங்களுக்கு அது வந்து எது சூட்டபிளா இருக்கும் அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரே இதுல நம்ம பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டு ஸ்டார்டிங் வீக் வந்து இப்போ உங்களுக்கு பிஎஃப் பத்தி நம்ம பேச போறோம். அதே மாதிரி என்பிஎஸ்னா என்ன, என்பிஎஸ்ல அதை பத்தி நம்ம பேசலாம், எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் அதை பத்தி பேசலாம், பிபிஎஃப்னா என்னன்னு பேசலாம். அதே மாதிரி இப்போ வந்து மந்த்லி இன்கம் சேவிங் ஸ்கீம் சொல்லி போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கு, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் சொல்லி போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கு, அதை பத்தி பேசலாம். இன்சூரன்ஸ்லயே வந்து பென்ஷன் பிளான்ஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அது போக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம எஸ்ஐபி பண்ணி அந்த எஸ்ஐபி மூலியமா ஒரு கார்பஸ் பில்ட் பண்ணி அந்த கார்பஸை எப்படி சிஸ்டமேட்டிக்கா ஒரு பாசிவ் இன்கமா எப்படி வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்றத பத்தியும் நம்ம இந்த வீடியோல பேசலாம். இப்ப பென்ஷன் ஸ்கீம்னா நாங்க 60 வயசுல தான் பிளான் பண்ணுவோம் இல்லாம எங்க ஏஜ்ல பிளான் பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். 60 வயசுல பிளான் பண்ணி என்ன ஆக போகுது, ஒன்னும் ஆக போறது கிடையாதுல்ல. இப்ப 60 வயசுல ஒரு கார்பஸ் ஒரு அமௌண்ட் வேணும்னா அதை ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணாதானே பண்ண முடியும். எங்களுக்கு எங்க ஏஜ்ல நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல. இப்ப சொத்து வச்சிருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப என்ன லேண்ட் வச்சிருக்காங்க, நிறைய கோல்டு வச்சிருக்காங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் மூலியமா அவங்களுக்கு வந்து அசெட்ஸ் இருக்கு அப்படின்னா தே கேன் சர்வைவ். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை அவங்க செல் பண்ணியோ இல்ல அந்த ரெண்ட் இன்கம் வச்சியோ அவங்களால சர்வே பண்ண முடியும். வேற வந்து நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இல்ல, நம்மளோட ஜாப் மூலியமாவோ நம்ம பிசினஸ் மூலியமா தான் நம்ம வந்து இன்கம் ஜெனரேட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா we have to plan for the ரிட்டையர்மெண்ட். ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு சொல்லி நம்ம ஒரு கார்பஸ் வந்து வச்சிருந்தாதான் அட்லீஸ்ட் வந்து இப்ப எல்லா விஷயத்தையும் கிட்ஸ் நம்மளோட குழந்தைங்க கிட்ட டிபெண்ட் பண்ணாம ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்மளோட மணியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து சர்வை பண்றதுக்கு நம்மளோட ஃபுட் எக்ஸ்பென்சஸ் மெடிசன் எக்ஸ்பென்சஸ் நம்ம பாத்துக்கலாம். மற்றபடி வந்து இப்ப குழந்தைங்க வந்து ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதே நேரத்துல நம்ம எப்படி அசெட் நம்ம பில் பண்ணி வைக்கலாம். நிறைய வழிகள் இருக்கு. பிசினஸ் வந்து நம்ம பில் பண்றதும் ஒரு விதமான பாசிவ் இன்கம் தான். இப்ப வந்து ஒரு அசெட் ஒரு ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வீடு மூலியமா வாடகை வாங்குறோம், ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி அது மூலியமா வாடகை வாங்குறோம்னா அது ஒரு பாசிவ் இன்கம் தான். ஒரு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அது மூலியமா எல்லாமே ஒரு பாசிவ் இன்கம் தான். ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பா இருக்கணும். இப்ப நீங்க சொல்ற விஷயம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஏஜ்ல தாட் நிறைய இருக்கும். ஆனா என்ன எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு டவுட் நிறைய இருக்கும். இப்ப அதுக்கு தான் நம்ம ஒரு கிளாரிட்டி கொடுக்கறோம். இந்த வீடியோல நம்ம வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்தியால என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம 1 by 1 பார்க்கலாம். அதை நீங்க உங்களோட ரிஸ்க் அப்படைக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பினான்ஸ் சிச்சுவேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இப்ப எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட்னு சொல்றாங்க. அது சில கம்பெனில பிடிக்கிறாங்க சேலரியில இருந்து. அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க, அது என்ன யூஸ் இருக்கிறதுனால டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கா? ஆமா, பிஎஃப் பிடிக்கிறாங்க. இப்ப வந்து ஒரு பெரிய கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாயியா நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து பிஎஃப் கிராஜுவிட்டி இஎஸ்ஐ அதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பிஎஃப்ன்றது வந்து ஒரு மேண்டேட்டரியா பிடிக்கணும்னு சொல்லி ஒரு சில இண்டஸ்ட்ரி ஒரு சில கம்பெனிஸ்ல எல்லாம் பிடிக்கிறாங்க. பட் அது பிஎஃப் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். சேலரியில அது ஒரு பார்ட். பேசிக் சேலரியில வந்து எம்ப்ளாயி 12%, எம்ப்ளாயி 12% கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு லாங் டேர்ம் ஃபண்டு. 60 வயசு வரைக்கும் அந்த ஃபண்டு வந்து நீங்க வேற வேற கம்பெனி மாறினாலும் அந்த ஒரே பிஎஃப் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். எம்ப்ளாயர்னா எம்ப்ளாயி 12% பேசிக் சேலரி கொடுப்பாங்க. எம்ப்ளாயர் வந்து அதை வந்து அந்த ஃபண்டு கொடுப்பாங்க. அதை மாசம் மாசம் பிடிச்சி அந்த பிஎஃப்ல கட்டுவாங்க. அது அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டே வரும். 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்ப கம்பெனி விட்டு கம்பெனி மாறுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலா அதை வந்து ஒரு கம்பெனில இருந்து நம்ம அந்த பிஎஃப் வந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஸோ வித்ட்ரா பண்ணாம ஒரே இப்ப ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு கம்பெனில ஜாயின் பண்றோம், ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம்னா அதே பிஎஃப் அக்கௌண்ட்டை நம்ம 10 கம்பெனி ஒர்க் பண்ணாலும் 10 கம்பெனிக்கு நம்ம வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். 60 வயசுல நம்ம அந்த பணத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் தான் வந்து அதை பிக்ஸ் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட். அது 8% அந்த ரேஞ்சுக்கு வந்து பிக்ஸ் பண்ணி சரி நம்ம கம்பெனி மாறிட்டேன் அப்படின்னா என்ன பண்றது, அதே பிஎஃப் நம்பரை இப்ப ஜாயின் பண்ண கம்பெனில கொடுத்துருங்க. இதே அக்கௌண்ட்ல நீங்க வந்து பிஎஃப் அமௌண்ட்டை நீங்க வந்து கிரெடிட் பண்ணி வைங்க. இல்லனா அந்த அமௌண்ட் எடுத்து வேற எதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். பட் பெட்டர் வந்து நான் என்ன சொல்வேன்னா நீங்க ஒரு டிசிப்ளினா பண்ணணும் அப்படின்னா ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டை நீங்க ஒரு 60 வயசு வரைக்கும் நீங்க கொண்டு போனீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு கார்பஸ் வந்து பில்ட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்றது, கண்டிப்பா நான் வந்து என் சேலரியில இருந்து ஒரு பார்ட் வந்து அதுல போகுது
அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். சரி, நீங்க வந்து இப்ப எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் பிடிக்கிறவங்களை பத்தி சொல்றீங்க, அந்த கம்பெனிக்கு சொல்றீங்க. இல்லாத ஜாப்ஸ் நிறைய இருக்கு, அதான் இப்ப வந்து பிஎஃப் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி சேவிங் ஸ்கீம் இருக்கு? ஆமா, நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணி நம்ம நம்ம எப்படி ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணணும். நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இருக்குல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வந்து பேங்க் மூலியமா போய் நம்ம என்ரோல் பண்ணிக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். இதுல வந்து நிறைய விஷயம் இருக்கு. நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்னா 2 அக்கௌண்ட் அதுல சொல்லுவாங்க, டயர் 1 டயர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. டயர் 1 அப்படின்றதுல வந்து ஒரு பிரைமரி அக்கௌண்ட், டயர் 2 அப்படின்றது வந்து செகண்டரி அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ மினிமம் ஒரு மாசத்துக்கு 500 ருபீஸ்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் அந்த அக்கௌண்ட்ல நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்க முடியும். ஆட்டோ டெபிட் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அது எதுக்காக அப்படின்னா 60 வயசு வரைக்கும் லாக்கிங் பீரியட் இருக்கும். எடுக்க முடியாது 60 வயசு வரைக்கும் அந்த பிரைமரி அக்கௌண்ட்ல. ரெண்டு விதமான அக்கௌண்ட் சொல்றீங்க. டயர் 1 டயர் 2 இருக்கும். டயர் 1 வந்து 60 வயசு வரைக்கும் லாக்கிங் பண்ணிடுவாங்க. டயர் 2 அப்படின்றது வந்து பார்ஷியல் வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். டயர் 1ல வந்து கண்டிப்பா மேண்டேட்டரி எவ்ரி மந்த் வந்து 500 ருபீஸ், மினிமம் 500 ருபீஸ் பண்ணி ஆகணும். டயர் 2 வந்து நம்ம ஆப்ஷனலா வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி நம்ம எவ்வளவு மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுதோ கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். இதுல வந்து என்னன்னா, இத வந்து நிறைய அசெட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம் தான் இது. இதுல வந்து எந்த அசெட் கிளாஸ்ல நம்மளோட மணியை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற சாய்ஸும் நம்ம கொடுக்குறாங்க. நம்மளும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல அவங்களே என்ன ஆட்டோ சாய்ஸ்னு சொல்லுவாங்க, எது பெட்டரா இருக்கும்ன்றத அவங்களே சூஸ் பண்ணியும் பண்ணுவாங்க. இப்போ லாங் டர்ம் கமிட்மெண்ட்டுக்கு பிரைமரி அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு டெம்பரரியா வேணும், சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறதுக்கு தேவை இல்ல அப்படிலாம் கிடையாது. ஏதாவது முக்கியமான இதுக்கு மட்டும்தான் பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ணணும். இது இந்த என்பிஎஸ்னாலே வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பென்ஷனுக்காக சேர்க்கிறது. இப்ப மத்த இதுக்கெல்லாம் வந்து வேற விஷயங்கள் இருக்கு, நான் அதை பத்தி நான் சொல்றேன். இது ஒன்லி ஃபார் பென்ஷன். நான் 60 வயசு ஆகும்போது எனக்கு ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் வேணும், மாசம் மாசம் எனக்கு ஒரு 20-25 வருஷம் பென்ஷன் வேணும்னு இருக்கிறவங்களுக்கு தான் என்பிஎஸ். சோ இதுல வந்து என்னன்னா நிறைய அசெட் கிளாஸ் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டு, அதே மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரீட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ உனக்கு வந்து இத்தனை பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணுங்க. ஈக்விட்டி வந்து 60%, இப்போ வந்து கார்பரேட் பாண்ட்ஸ்ல வந்து 40%, அந்த மாதிரி வந்து நம்மளும் டிஃபைன் பண்ண முடியும். இல்ல ஆட்டோ சாய்ஸ் அப்படின்னு போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க இந்த லாங் டேர்ம் அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்ட பார்ட் வந்து ஷேர் மார்க்கெட்ல ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இதுல ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லாவும் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து இப்ப லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து 9 to 12% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். மேக்ஸிமம் 20% வரைக்கும் அந்த போர்ட்போலியோ அலோகேஷனை பொறுத்து நமக்கு இதுல வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்க பென்ஷன் வந்து உங்களுக்கு இப்ப பிஎஃப் எல்லாம் பிடிக்கல, உங்க ஆபீஸ்ல பிஎஃப் பிடிக்கல, ஆனா எனக்கு பென்ஷன் மாதிரி ஒரு டிசிப்ளினா நான் சேர்க்கணும், மாசம் மாசம் நான் ஒரு 5000 ரூபாய் நான் கான்ட்ரிபியூட் பண்றேன், எதுல நான் பண்ணணும் அப்படின்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல பண்ணலாம். சூப்பர். பென்ஷனுக்குன்னு வச்சுக்கணும், பென்ஷனுக்குன்னு வச்சுக்கணும். 60 வயசு தெளிவா சொல்லிட்டீங்களா, பென்ஷன் எங்களுக்கு இல்லன்னு மாதிரி ஒரு சாய்ஸ்ல இருக்கவங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இது கவர்மெண்ட் பேக்கப்னால உங்களுக்கு ரிஸ்க் கிடையாது. கண்டிப்பா. இன்னொன்னு 60 வயசு வரைக்கும் நீங்க எடுக்க முடியாது. நீங்க பிளானும் பண்ணாதீங்க, அதுக்கு இடையில எடுக்கணும்ன்ற பிளான் எல்லாம் பண்ணாதீங்க. 60 வயசுல நீங்க வந்து ஃபுல் அமௌண்ட் எடுக்க முடியாது. 60% தான் வந்து மேக்சிமம் அதுல பல்க் பேமெண்டா வித்ட்ரா பண்ண முடியும். அதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ இன்கமா இருக்கும், டாக்ஸ் கிடையாது. மிச்சம் 40% வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பென்ஷனா தான் கொடுப்பாங்க, ஆனுவிட்டி மாதிரி தான் கொடுப்பாங்க. நாமினேஷன் இருக்கும், உங்களுக்கு அப்புறம் நீங்க அடுத்து யாரை நாமினேட் பண்ணீங்களோ அவங்களுக்கு பென்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. சோ உங்களுக்கு பென்ஷன் வேணும் அப்படின்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வந்து ஒரு ஆப்ஷன். இப்ப வந்து நீங்க எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இதெல்லாம் நல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க. கண்டிப்பா அது பாக்குற வியூவர்ஸ் கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட்னு சொல்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்கும், அது எந்த அளவுக்கு யூஸ் நம்ம எடுத்தோம்னா? இப்ப நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் மாதிரியே கவர்மெண்ட் பேக்டு ஒரு சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா பிபிஎஃப் தான், பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட். ஸ்டேட் பேங்க்ல, போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கு. இது வந்து எப்படின்னா 15 இயர்ஸ் தான் லாக்கிங் பீரியட். இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து இப்ப 45 வயசு ஆயிடுச்சு, இது வரைக்கும் நான் சேவிங்ஸ் பண்ணல பென்ஷனுக்கு, எனக்கு இன்னொரு 15 வருஷம் இருக்கு, 15 வருஷத்துக்குள்ள நான் வந்து ஒரு கார்பஸ் பில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க திங்க் பண்றீங்க அப்படின்னா பிபிஎஃப் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். பிபிஎஃப்ல வந்து 7.1% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். வேற என்பிஎஸ் விட இதுல இன்ட்ரெஸ்ட் கம்மி தான். அது ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதனால ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்குது என்பிஎஸ்ல. பிபிஎஃப்ல வந்து
கவர்மெண்டோட ஸ்கீம் இது. ரெண்டாவது வந்து இதுவுமே டாக்ஸ் ஃப்ரீ இன்கம். 15 இயர்ஸ் லாக்இன் பீரியட் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அப்புறம் பார்ஷியல் வித்ட்ராவல அலோவ் பண்ணுவாங்க. ஒரு 15 வருஷம் நீங்க டிசிப்ளினா ஒரு கார்பஸ் பில் பண்ணணும். ஒரு 60 வயசுல எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க டிசிப்ளினா பண்ணணும்னா பிபிஎஃப் வந்து பெஸ்ட். டாக்ஸ் பெனிஃபிட் 15 இயர்ஸ். இப்ப என்பிஎஸ்க்கு வந்து டாக்ஸ் பெனிஃபிட் வந்து 2 lakhs வரைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்க சேலரியில நீங்க அதுல கான்ட்ரிபியூட் பண்றதுல டாக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். பிபிஎஃப்ல வந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க டாக்ஸ் பெனிஃபிட் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஆமா, சரி. நம்மளுக்கு கொஞ்சம் ஷார்ட் டர்மா வேணும்னா அதை கொஞ்சம் பிளான் பண்ணலாம். நான் சொல்றேன்ல, ஒரு லாங் டர்மா 25 வருஷம் 30 வருஷத்துக்கு சேர்க்கணும்னா 45 வயசுல இருக்கிறவங்களுக்கு என்பிஎஸ் போங்க. என்பிஎஸ் ஒரு போர்ஷன். பிபிஎஃப்பும் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் பில் பண்ணணும்னா மேக்சிமம் ஆனா ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். சோ நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு போர்ஷன் அதுலயும் ஒரு போர்ஷன் பிபிஎஃப்லயும் கூட வச்சுக்கலாம். ஒரே இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம ஸ்பிளிட் அப் பண்ணி கூட வச்சுக்கலாம். என்பிஎஸ்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குது. இப்ப நான் தான் சொல்றேன், நீங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, யூ ஆர் கெட்டிங் ஹையர் சேலரி. சோ இப்ப இருக்கிற அந்த நீங்க ஏர்ன் பண்ற சேலரிய ப்ராப்பரா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து சேஃப்டியும் கூட. என்பிஎஸ் பிபிஎஃப் ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். 45 வயசுல இருக்கவங்களுக்கு சொல்றேன். இதே மாதிரி சிமிலரா நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப 45 இயர்ஸ்க்கு சொல்லிருக்கீங்க. அவங்க அந்த ஏஜ்ல இருக்கவங்களுக்கே வேற எதுவும் இருக்கா இன்னும் அடிஷனலா? 45 இயர்ஸ் கிடையாது. இப்ப நான் சொல்றதெல்லாம் வந்து whether you are 25 or 30 or 35 or 40 it is applicable. சோ நான் வந்து என்பிஎஸ் ஒரு விஷயம் சொன்னேன், பிபிஎஃப் ஒரு விஷயம் சொன்னேன். இதுக்கப்புறம் நீங்க அடுத்து வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, ரெண்டுமே கலந்த மாதிரி ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. சோ ரெண்டாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டாக்ஸ் பெனிஃபிட் வேணும் அப்படின்னா இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லி இருக்கு. அதுல 3 இயர்ஸ் லாக்இன் பீரியட் இருக்கும். சோ அதுல வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு எஸ்ஐபி ஒரு 20 வருஷம் 25 வருஷம் நீங்க ஒரு எஸ்ஐபி மாதிரி மாசம் 5000 ரூபாய் மாசம் 10,000 ரூபான்னு போட்டீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே அழகா ஒரு கார்பஸ் பில்ட் பண்ண முடியும். ஒரு 60 வயசு ஆகுறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு கார்பஸ் வந்து பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா பல்கா அந்த பணத்தை எடுக்காம அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து எப்படி சிஸ்டமேட்டிக்கா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்களோ சிஸ்டமேட்டிக்கா அதை வித்ட்ரா பண்றதுக்கே பிளான்ஸ் இருக்கு. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 2 crore கார்பஸ் நீங்க பில் பண்ணிட்டீங்க. இப்ப அந்த நேரத்துல எனக்கு வந்து மாசம் எனக்கு ஒரு 50,000 ரூபாய் மட்டும் எனக்கு வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணிக்கலாம். சோ தேவையான அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும், காம்பவுண்டிங் ஆகிக்கிட்டே மல்டிபிள் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ டாக்ஸ் பெனிஃபிட் அலாங் வித் நம்ம ஒரு கார்பஸ் பில் பண்றதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன். இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே வந்து ரிஸ்க் கம்மியான ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கு. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்ஸ் இருக்கு. அதிகமான ரிஸ்க் தரது, அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். யங் ஏஜ்ல இருக்காங்கன்னு வைங்க, 25 to 30 இயர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் மிட் கேப், ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஒரு 50 வயசு நெருங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து லார்ஜ் கேப் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்களுக்கு தேவைகள் அதிகமா இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கொஞ்சம் ரிஸ்க் கம்மியா வேணும் அப்படின்னா நம்ம வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. டாக்ஸ் பெனிஃபிட்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 3 இயர்ஸ் லாக்இன் பீரியட் இருக்கும். அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுல 1.5 lakhs வரைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 45 ஏஜ் மிட் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு 3-4 ஸ்கீம் சொல்லிட்டீங்க. இதே மாதிரி இன்சூரன்ஸ்லயும் இருக்கா, ஆப்ஷன்ஸ் இருக்கா? இன்சூரன்ஸ்ல நிறைய பென்ஷன் பிளான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. பென்ஷன் பிளான்ஸ், ஆனுவிட்டி பிளான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அதுலயுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுலயுமே வந்து ஒரு லாங் டேர்ம்ல இப்போ வந்து ஏர்ன் பண்ற பீரியட்ல ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 25 வருஷம் பென்ஷனா இல்ல எனக்கு லைஃப் டைம் பென்ஷன் அந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல வந்து நிறைய இருக்கு. இப்போ வந்து மாசம் இன்வெஸ்ட் பண்ணி இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை பேமெண்ட் கட்டி அதுக்கப்புறம் பென்ஷன் மாதிரி வாங்குற மாதிரி இருக்கு. ஒரு பல்க் பேமெண்ட் கையில வச்சிருக்காங்க, ஒன் டைமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு பென்ஷன் மாதிரி ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி கிடைக்கிற மாதிரி பிளான்ஸ் நிறைய இருக்கு. எல்லா பாப்புலர் கம்பெனிஸ்லயுமே கொடுக்குறாங்க. எல்ஐசில, ஹெச்டிஎஃப்சி, டாடா, ஐசிஐசிஐ, பஜாஜ் அலையன்ஸ் இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸ்லயுமே கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்க உங்களோட நீடை பொறுத்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். நான் சொன்ன ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒரு ஆப்ஷனை மட்டும் சூஸ் பண்ணிட்டு போகாம எல்லா ஆப்ஷனையுமே நீங்க டைவர்சிஃபை பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு இப்ப நிறைய விஷயம் சொன்னேன். என்பிஎஸ் சொல்லியிருக்கேன், பிபிஎஃப் சொல்லியிருக்கேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அது போக பென்ஷன் பிளான்ஸ் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல சொல்லியிருக்கேன்.
சோ நீங்க எல்லாத்துலயுமே ஒரு பெர்சன்டேஜ் வந்து நீங்க வந்து பிரிச்சு வச்சுக்கலாம். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் நம்மளுக்கு கிடைக்கும், டாக்ஸ் பெனிஃபிட் இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்குது, டாக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்குது. அதே நேரத்துல நம்ம கட்டின அமௌண்ட்டுமே குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆமா, இப்போ நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஒரு சில பேருக்கு வந்து புரியாது, பயப்படுவாங்க. அதே மாதிரி இப்ப எனக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல இருக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்றவங்களுக்கு தாராளமா பண்ணிக்கலாம். இப்ப நம்மளோட என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சில எல்லா டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்மே நாங்க ஆஃபர் பண்றோம், எல்லா டைப் ஆஃப் இன்சூரன்ஸ்மே ஆஃபர் பண்றோம். லைஃப், ஹெல்த், மோட்டார் இன்சூரன்ஸ், இல்ல சைல்டுக்கு வந்து எஜுகேஷன் சேவிங்ஸ் பிளானு, சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் பிளானு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு நாங்க என்ன பிளான் பண்றதுனே தெரியல அப்படின்னு உங்களுக்கு நிறைய என்ன டவுட் இருந்தாலுமே எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். பென்ஷன் பிளான்ஸ் எல்லா பிளான்ஸுமே கொடுக்கலாம். ஆமா, எல்லா கம்பெனிஸுமே கொடுக்கலாம். அவங்க வந்து இப்ப நாங்க ஒரு குறிப்பிட்ட கம்பெனி மட்டும் ஆஃபர் பண்ணல, எல்லா கம்பெனியுமே ஆஃபர் பண்றோம். உங்களுக்கு என்ன நீட் இருந்தாலுமே இன்சூரன்ஸ் ரிலேட்டடா நீட் இருந்தா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க கம்பெனியை பத்தினா உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் தேவைன்னா என்னோட வெப்சைட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னாவே நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அந்த ஒரு நபருக்கே ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்றப்ப அந்த நம்மளோட பணங்கள் எல்லாமே மெடிக்கலுக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கட்டுற மாதிரி ஆயிரும். அப்ப இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு சேஃப்டிக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் இருக்கா? கண்டிப்பா. இப்ப நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், அதே மாதிரி வீட்டுல இப்ப ஒருத்தர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா. ஆமா, நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி மாசம் மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துருச்சு, இல்ல வீட்ல ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ணணும், சர்ஜரி பண்ணணும்னா கண்டிப்பா இன்வெஸ்ட்மென்ட் பிராக்டிகலா நடக்குது. இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ நீங்க வந்து ஒரு ஏர்னிங் மெம்பரா நீங்க வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பா ஒரு 2 இன்சூரன்ஸை நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஒண்ணு வந்து டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம எந்த ஏஜ்ல எடுத்தோம்னா பிரீமியம் வந்து கம்மியா இருக்கும், அதே நேரத்துல ஒரு பியூர் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இப்ப நீங்க நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணி இன்வெஸ்ட் பண்றீங்க, உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. சப்போஸ் ஏதாவது வந்து ஏர்ன் பண்ற மெம்பருக்கு வந்து சஃபர் ஆகாம ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். நீங்க வந்து உங்களோட ஆண்டு வருமானத்துல இருந்து ஒரு 10 மடங்கு 15 மடங்கு கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 லட்ச ரூபாய் ஆண்டு வருமானம் வந்துட்டு இருக்குன்னா ஒரு 1.5 கோடி 2 கோடிக்கு நீங்க எடுத்துக்கலாம். பிரீமியம் வந்து கம்மியா தான் இருக்கும், டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கும். இது ஒரு ஆப்ஷன் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் ஹோல் ஃபேமிலி. ஒரு ஃப்ளோட்டர் பாலிசி வந்து எடுத்துக்கலாம். ஒரு 5 lakhs 10 lakhs எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்தால் நீங்க வந்து அதை ஈஸியா அந்த பாலிசில ஹேண்டில் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையோ இப்ப நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல நீங்க வித்ட்ரா பண்ண முடியாதுன்னு சொன்னேன். இந்த மாதிரி லாக்கிங் பீரியட் எல்லாம் இருக்கு. ஆமா, இப்ப லாக்கிங் பீரியட் இருக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, எடுக்க முடியாது. ஜுவல் லோன் போவீங்க, இல்ல பர்சனல் லோன் போவீங்க. சோ கண்டிப்பா கஷ்டம். சோ இந்த 2 இன்சூரன்ஸை கன்சிடர் பண்ணுங்க, டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸை கன்சிடர் பண்ணுங்க. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாதிக்காம அப்படியே இருக்கும்னா நீங்க பண்ணிக்கலாம். சோ அதுவுமே நீங்க ப்ராப்பரா நீங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 இன்சூரன்ஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். என்ன கேட்டா மத்தபடி வந்து உங்களோட பணத்தை நீங்க நல்லா தாராளமா கரெக்டான இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வேற, இன்சூரன்ஸ் அப்படின்றது வேற. இன்சூரன்ஸ்ன்றது வந்து ஒன்லி வந்து பியூர்லி ப்ரொடெக்ஷன். நான் சொல்றேன் இல்ல, இப்போ உங்களுக்கு ஒரு இன்கம் ஒரு நபர் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு, அவர் இல்லாத நேரத்துல அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு டேர்ம் லைஃப், ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஹெல்த். தாராளமா ஒரு ஃபேமிலிக்கு இந்த 2 பாலிசி இருந்தாலே போதும். மிச்சம் இருக்கிற நம்மளோட அமௌண்ட்டை ப்ராப்பரா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாலே நம்மளால ஈஸியா நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ணிக்க முடியும். ரிட்டையர்மெண்ட் கோல்ஸை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்க டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி சொன்னீங்க. இந்த 2மே வந்து நாங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லா கம்பெனிலுமே ஆஃபர் பண்றோம். உங்களுக்கு ஏதாவது நீட் இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா ஒரு 50-55 வயசு நெருங்குறவங்க, ரிட்டையர்மெண்ட் நெருங்குறவங்க, அவங்க வந்து ஒரு கையில ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சிருப்பாங்க. அவங்க எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதை கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பா. இப்ப நம்ம பேசுனது வந்து கொஞ்சம் மிட் ஏஜ் எங்கேஜ்ல இருக்கிறவங்க எப்படி வந்து ஒரு கார்பஸ் பில்ட் பண்ணணும், ரிட்டையர்மெண்ட்டுக்கு எப்படி எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பேசணும். இப்போ ஓரளவுக்கு நான் வந்து ஒரு 25 வருஷம் வேலை பார்த்துட்டேன், கொஞ்சம் கார்பஸ் இருக்கு, கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு, அதை வந்து நான் எங்க போட்டா எனக்கு மாசம் மாசம் பென்ஷன் வரும் அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. நிறைய ஆப்ஷன்ஸ், அந்த கன்ஃபியூஷன் அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ அதுல வந்து நம்ம என்னன்னா போஸ்ட் ஆபீஸ்ல வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா பண்றதுன்னா சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். 30 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். 5 years லாக்-இன் பீரியட் மாதிரி இருக்கும். அதுல நல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஒரு 8% அந்த ரேஞ்சுக்கு அவங்க வந்து போஸ்ட் ஆபீஸ்ல குவார்டர்லி பேசிஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ஆப்ஷன். அதுல போய் நம்ம வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி
போஸ்ட் ஆபீஸ்ல நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ்லயே வந்து மந்த்லி இன்கம் சேவிங் ஸ்கீம் சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. அதுல ஒரு 7.4% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதுலயுமே 5 இயர்ஸ் லாக்இன் பீரியட் இருக்கும். நம்ம போடக்கூடிய அமௌண்ட்டை 5 இயர்ஸ் லாக்இன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுல வந்து எப்படின்னா இண்டிவிஜுவலாக நம்ம போட்டோம்னா 9 lakhs வரைக்கும் போட முடியும் ஒரு அக்கௌண்ட்ல. 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஜாயின் பண்ணி போட்டாங்கன்னா 15 lakhs வரைக்கும் போட முடியும். இது ஒரு ஆப்ஷன். இப்ப நீங்க கையில ஒரு 15 லட்ச ரூபா வச்சிருக்கீங்க, எனக்கு மாசம் மாசம் எனக்கு ஒரு அமௌண்டா வரணும்பா, சேஃபா இருக்கணும், என்னோட கேபிட்டல் வந்து பிரச்சனையா இருக்கக்கூடாதுன்னா நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல போய் நீங்க போடலாம். அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல நான் உங்களுக்கு சொன்னேன்ல, எல்ஐசி, ஹெச்டிஎஃப்சி, டாடா, பஜாஜ், ஐசிஐசிஐ, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்ல ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்டா பண்ணிட்டு நம்ம அடுத்து ஒரு 20 வருஷத்துக்கோ 25 வருஷத்துக்கோ இல்ல லைஃப் டைமுக்கு எனக்கு ஒரு பாசிவ் இன்கமா கொடுங்க, மாசம் மாசம் கொடுங்கன்னா அது அந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க ப்ராப்பரா அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அதுல நம்ம பண்ணலாம். தேவைப்பட்டா என்கேஜ் எக்ஸ்பர்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லா கம்பெனிலையும் இருக்கக்கூடிய அந்த மாதிரி நம்ம பென்ஷன் பிளான்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். தேவைப்பட்டா எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து பல்கா நம்ம ஒரு கரெக்டான பிளானை ஒரு கரெக்டான ஆள் கிட்ட கன்சல்ட் பண்ணி அதை கரெக்டா ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலியமா மாசம் மாசம் ஒரு பாசிவ் இன்கம் எடுக்க முடியும். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டா நான் அனலைஸ் பண்ணாம பண்ணக்கூடாது. நல்ல பிளானா இப்போ இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எப்படி நம்ம வந்து எதுல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த மாதிரி நம்ம போகலாம். அதே மாதிரி நிறைய வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கு, பிக்சட் டெபாசிட் பேங்க்ல, போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பிக்சட் டெபாசிட்ஸ்ல போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி பாண்ட்ல இருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. பாண்டிலே பிரைவேட் பாண்டு, கார்பரேட் பாண்டு, கவர்மெண்ட் பாண்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து பண்ணலாம். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப ரியல் எஸ்டேட்ல வந்து இப்ப நம்ம ஒரு பில்டிங் கட்டி ஒரு வீடு வாடகை வாங்குறோமோ, ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டி அதுல எப்படி நம்ம வாடகை வாங்குறோமோ, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்ற சொல்லி நம்ம ஒரு ஸ்டாக், நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு 4 கம்பெனி வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, பெரிய பெரிய மால்ஸ், பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ், பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டிட்டு இந்த மாதிரி இதுல இப்ப அமௌண்ட் கலெக்ட் பண்றத வந்து அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ரெண்ட்டுக்கு எடுப்பாங்க அந்த பில்டிங்க. அந்த ரெண்டை கலெக்ட் பண்ணி அந்த ரெண்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும். ஒரு 90% ஆஃப் தி அந்த ரெண்டை வந்து அந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல நம்ம வந்து ஒரு எஸ்ஐபி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு ரெண்டல் இன்கம் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த மாதிரியும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ அதை எல்லாமே நீங்க நல்லா ப்ராப்பரா ஸ்டடி பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லயும் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி நான் ஏற்கனவே வீடியோவோட ஸ்டார்டிங்லயே நான் சொன்ன மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, சோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ நீங்க ஏற்கனவே உங்க ஃப்ரெண்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஒரு அதுல போய் ஒரு பார்ட்னரா ஆகுறது, இல்ல நீங்களே சொந்தமா ஒரு கடை ஆரம்பிக்கிறதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதோ, அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை உங்களோட ரிஸ்க் அப்படைட்டுக்கு தகுந்த மாதிரி இப்ப வந்து அதை நல்லா ஒரு ப்ராப்பரா நான் வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி உங்களால பிசினஸ் எல்லாம் பண்ண முடியும்னா நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா நமக்கு பாசிவ் இன்கம் கிடைக்கிறதுக்கு இது எல்லாமே வழிகள். இப்ப நீங்க வந்து மிட் ஏஜுக்கும் ஒரு ஆஃப்டர் 55 இயர்ஸ் அந்த ஏஜ்ல இருக்கவங்களுக்கும் என்னென்ன சேவிங் ஸ்கீம் எல்லாம் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் என்னன்னு சொல்லி டீடைல்டா சொல்லிட்டீங்க. இதுல என்னென்ன தவறுகள் நடக்குது அது கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. தவறுகள் அப்படின்னு பார்த்தா ஒரு பிளானிங்கே இல்லாம இருக்கிறது. இப்ப வந்து நீங்க உங்களோட ஆக்டிவான ஏர்னிங் பீரியட்னு பார்த்தாலே ஒரு 30 வயசுல இருந்து ஒரு 55 வயசு சொல்லலாம். அந்த 25 வருஷம் தான் ஒரு ஆக்டிவான ஏர்னிங் பீரியட். அந்த ஆக்டிவான ஏர்னிங் பீரியட்ல நீங்க ப்ராப்பரா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்கணும், ஒரு கோல் செட் பண்ணிருக்கணும். இப்போ உங்களுக்கு 2 குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு எஜுகேஷன் நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கு என்ன கோல், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம். இப்ப மேரேஜுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அந்த கோலுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்ற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா விஷயங்களை ஸ்டடி பண்ணணும், ரிசர்ச் பண்ணி நம்ம வந்து அந்த சேவிங் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஹேபிட்டை வந்து கத்துக்கணும். அந்த மணியை ப்ராப்பரா மேனேஜ் பண்றதுக்கு நம்ம வந்து கத்துக்கணும். இதை விட்டுட்டு நம்ம வந்து தேவையில்லாம இந்த பான்சி ஸ்கீம்ஸ் சொல்லுவாங்கல்ல, சீட்டு போடுறது, யாருன்னே தெரியாத ஆளுங்க கிட்ட போய் வந்து பணத்தை கொடுத்து ஒரே வருஷத்துல ஆமா ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து உடனே நம்ம வந்து இன்னைக்கு போட்டு நாளைக்கு வர விஷயம் கிடையாதுங்க. கண்டிப்பா ஒரு டிசிப்ளினா ஒரு கன்சிஸ்டன்டா லாங் டேர்ம்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வந்து அது எதுவா வேணாலும் இருக்கட்டும், நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்றதா இருந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்ல போறதா இருந்தாலும் சரி, இல்ல வந்து நீங்க
என்பிஎஸ்ஆ இருக்கட்டும், பிபிஎஃப் இருக்கட்டும், ஒரு டிசிப்ளினா நம்ம பண்ணணும். சோ நீங்க வந்து உடனே இதுலலாம் போட்டா எனக்கு என்ன 7% கிடைக்குது, 8% கிடைக்குது, எனக்கு 20% ரிட்டர்ன் வேணும், எனக்கு 50% ரிட்டர்ன் வேணும், எனக்கு 100% ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியே படாத கிரிப்டோ கரன்சில போய் இன்வெஸ்ட் பண்றது. கிரிப்டோ கரன்சி நல்ல மார்க்கெட் தான், டெக்னாலஜில நல்ல டெக்னாலஜி தான். பட் அது இப்பதான் ஒரு டெக்னாலஜி இவால்வ் ஆகிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட போர்ஷன், ஒரு சின்ன போர்ஷன், ஒரு 2% 3% ஆஃப் தி மணியை வந்து பிட்காயின், எத்தீரியம் அந்த மாதிரி விஷயத்துல போடலாம். பேரே தெரியாத, கேள்வியே படாத, ஆன்லைன்ல சொல்றாங்க, சோசியல் மீடியா ஆட்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கஷ்டப்பட்டு நீங்க ஏர்ன் பண்ண மணியை கொண்டு போய் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்க பான்சி ஸ்கீம்ஸ்ல வந்து நிறைய பேர் ஏமாறுறாங்க. என்ன பண்றாங்கன்னா ஷார்ட் பீரியட்லயே டபுள் ஆகி கொடுத்துறாங்க. அதான் அவங்க சொல்றதே அப்படிதானே சொல்றாங்க, உங்களுக்கு அதிகமான ரெட்டிப்பான லாபம் கிடைக்கும்னா 4 லட்சமா கொடுத்துறோம் சொல்றாங்க. அது நம்ம நம்பிடுறீங்க. உங்களோட பணத்தை நீங்க அப்படி இழந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஒரு ஹெல்த்தியான ஒரு பினான்சியல் லைஃப் உங்களால வந்து லீட் பண்ண முடியாது. சம்பாதிப்பாங்க. இதுல ஒரு தவறு என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிளானே பண்ணாம கடன் வாங்குறது. எதுக்கு கடன் வாங்குறோன்னே தெரியாம கடன் வாங்குறாங்க. எல்லாம் நிறைய இஎம்ஐல வாங்குறாங்க. தேவைப்படுற நம்ம பொருட்களுக்கு கண்டிப்பா வாங்கலாம். சோ நீங்க கடன்ல போய் சிக்கிட்டீங்கன்னா உங்களால வந்து ஒரு ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ண முடியாது. வெதர் வந்து உங்க குழந்தைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி, உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க கடன் கட்டிட்டே இருக்கீங்க, இஎம்ஐ கட்டிட்டே இருக்கீங்கன்னா எந்த பணத்தை போய் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? இப்ப நீங்க ஹவுசிங் லோன் போடுறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, சொத்து வாங்குறீங்க, அது ஓகே, கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு அது ஒரு சொத்தா மாறிடும். வேற பர்சனல் லோன்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் கிடையாது. சோ அதனால அந்த டெப்ட் எடுக்கும் போது இந்த டெப்ட் நமக்கு தேவைதானா, இது நம்மளோட பினான்சியல் லைஃபை வந்து பாதிக்குமா அப்படின்ற விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க. சோ இது எல்லாமே பாத்துக்குங்க. ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அதுவுமே ஒரு நல்ல பிளான் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம பண்ணணும். நம்மளால வந்து இப்ப எடுத்தோடனே நான் போய் பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு தெரியாத விஷயத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எந்த ஃபீல்டுல இருக்கீங்களோ, உங்களுக்கு எது நல்லா வரும், சோ நம்ம எப்படி பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி போகலாம் அப்படின்ற மாதிரியும் போகலாம். தாராளமா பிசினஸ் ஆரம்பிச்சு நம்ம அந்த பிசினஸை வச்சு நம்மளோட எல்டர் லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்றது ஒரு எக்ஸலண்டான பிளான் தான். ஆனா அந்த பிசினஸை நம்ம எப்படி பண்ண போறோம், அந்த பிசினஸ்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணணும். மற்றவங்களுக்கு பாதிப்பு தர மாதிரி விஷயங்கள் பண்ணவே கூடாது. அதே நேரத்துல உங்க பணத்தை வந்து இப்ப இந்தியால நான் சொன்னது எல்லாமே ஒரு நல்ல ப்ராப்பரா ரெகுலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சோ அதனால நீங்க வந்து உங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட ப்ரொபோர்ஷனை நீங்க வச்சுக்கணும். இப்ப ரொம்ப எந்த ஏஜ்ல இருக்கீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபில நிறைய பண்ணுங்க. ரொம்ப வந்து ஏஜ் அதிகமாயிருச்சு, உங்களுக்கு 55 வயசு 60 வயசு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இப்ப ஈக்விட்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு மற்ற விஷயங்கள்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா பண்ணுங்க. ஒரு போர்ஷன் தேவைப்பட்டா கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. கோல்டு வந்து கண்டிப்பா ஒரு ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பிசிக்கல் கோல்டா இருக்கட்டும், கோல்டு இடிஎஃப் இருக்கட்டும், டிஜிட்டல் கோல்டா இருக்கட்டும், சோ நீங்க அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்ப நீங்க சொல்ல வர்றது வந்து திட்டமிடணும். எப்பயுமே கண்டிப்பா நம்மளோட ஃபியூச்சரை குறிச்சு நமக்கு ஒரு பிளானிங் இருக்கணும். நம்ம கண்டிப்பா எதையாவது ஒண்ணு கண்டிப்பா சின்ன சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது, ஒரு இதுலயே நம்ம பிளான் பண்ணாம கொஞ்சம் எல்லாத்துலயும் கலந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்பதான் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும். பிள்ளைங்களையே எதிர்பார்க்காம நம்ம லைஃபை நம்மளே லீட் பண்ணிக்கலாம். இப்ப நாங்க சொன்ன எல்லா சேவிங் ஸ்கீம் வந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட்ல ரெகுலேட்டடா இருக்க சேவிங் ஸ்கீம் தான். உங்களுக்கு உங்களோட பண தேவைகளுக்கு பொறுத்து உங்களுக்கு எது சூஸா இருக்குமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கீங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு எங்களுக்கு கொண்டு போகுது. அதே மாதிரி எங்க சேனலை வந்து கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. நாங்க எல்லா டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்றோம். இந்த வீடியோல சொன்ன பென்ஷன் பிளான்ஸ், அதே மாதிரி டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரம் என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்சி. தேங்க்யூ.